வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த முக்கியமான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடுவாரா? எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த விவசாய கடன் தள்ளுபடி. தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட தயாராக இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய கடன்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி செய்ய முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டாலும் தற்பொழுது எந்தவித பாகுபாடுமின்றி முழு கடன் தள்ளுபடி செய்வது குறித்து அரசு மறுபரிசீலனை செய்து வருகிறது. குறிப்பாக 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்றத மாற்றி 75,000 ரூபாய் வரைக்கும் இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. இது 75,000 ரூபாயை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் அங்கங்கே நடக்குது. ஸோ மேலும் இந்த சலுகைகள் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் தனியார் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இது பொருந்தாது. விவசாயிகளின் நிதி சுமையை குறைத்து அவர்களின் புதிய சாகுபடி பணிகளை தொடங்குவதே ஆதரிப்பது இந்த திட்டத்தின் முழுமையான நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 75,000 ரூபாய் வரையிலான கடன்களுக்கு முழுமையான தள்ளுபடி வழங்குவது இது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ 75,000, அதாவது இந்த அதிகபட்சமான கடன் அப்படின்றது முழு கடன் தள்ளுபடி அப்படின்னா 75,000 வர்த்திக்குன்னா 75,000க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000 தான், 50% போயிடும். அப்புறமேலுக்கு பார்த்திங்கன்னா 35,000 மட்டும்தான் உங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது ஜூன் 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை மாற்றி அமைச்சு புதிய அப்டேட்டை கொடுப்பாங்களா அப்படின்றது தான் இப்போ எதிர்பார்க்குது. ஸோ முன்னதாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி 50% மட்டும்தான். மற்ற ஆட்சிகள், மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் 5,900 கோடி மட்டும்தான். தமிழக விவசாய சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் PS மாசிலாமணி, விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சாமி நடராஜன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி ஆகியோர் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் என்ன கூறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்களில் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழு ஏக்கர் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே உள்ள பெற்ற விவசாயிகள் கடனில் பாதி தள்ளுபடியும் செய்யப்படும் என்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தார் ஜோசப் விஜய். தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் இதை செய்யணும், அதனால ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யாமல் முதலில் 50,000 கடன் பெற்றவர்களுக்கு முழு தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டாங்க. அதன் பிறகு 75,000, அதன் பின்பு விவசாய சங்கங்கள் போராட்டத்துக்கு பிறகு அடுத்த அறிவிப்பில் 75,000 வரை பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி என்றும், 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றீங்கன்னா வெறும் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி என்ற அறிவிப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. எனவே தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு விவசாயிகள் சங்கம் சார்பில் தினந்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மாநில முதலமைச்சர் இதனை கணக்கில் எடுத்து பயிர்க்கடனை இதுவரை தேர்தல் கால வாக்குறுதியின்படி தள்ளுபடி செய்வதற்கான எந்த அறிவிப்பையும் வெளியிடாதது விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே 15 மேற்பட்ட விவசாய சங்கம் சார்பில் சென்னை ராஜாஜம் ஸ்டேடியில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்காங்க. பெருந்திரள் தொடர் போராட்ட போட்டதில் அனைத்து விவசாயிகளும் சங்கங்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கிறாங்க அப்படின்றது ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போராட்டத்துடைய விளைவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத மீண்டும் மறுபரிசீலனை செய்து மாற்றியமைக்க போறாரு. 75,000 4,50,000 வரைக்கும் தள்ளுபடியை கொடுக்கறதா ரெடியா இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.